Good morning. Daily use sentences. Neighbor's conversation. How much did you pay for this saree? இந்த புடவைக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? 600 rupees. I bought it on the audio offer. Do you like it? 600 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆடியோ ஆஃபரில் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? By looks it's okay, but sorry, this saree is not worth 600 rupees. பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்குது, கோபிச்சிக்காதீங்க, இந்த புடவை 600 ரூபாய்க்கெலாம் ஒர்த் இல்லை. செகண்ட் ஒன், why didn't you call me while you were shopping? நீங்கள் ஷாப்பிங் போன பொழுது என்னையே கூப்பிடலை. இதையே இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். why didn't you call me while going shopping? நீங்கள் ஷாப்பிங் போகும் பொழுது என்னையே கூப்பிடலை அப்படின்னும் கேட்கலாம். I visited your home in person, but you were not home at the time. I tried to contact you many times over the phone, but you didn't pick up. What should I do then? நானே வீட்டுக்கு நேரில் வந்தேன், நீங்கள் அப்போ வீட்டில் இல்லை. ஃபோனிலையும் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் எடுக்கலை. அப்புறம் நான் என்னங்க செய்கிறது? தேர்ட் ஒன், shall we go to the temple this evening? Will you accompany me? இன்றைக்கி சாயங்காலம் கோவில் போகலாமா? என் கூட வரீங்களா? Yeah, sure, I will. We should buy flowers, fruit, camphor, incense sticks and coconut for puja. So, should you buy them or should I buy them myself? கண்டிப்பாக வரேன். பூஜைக்கு பூ, பழம், கற்பூரம், பத்தி, தேங்காயெல்லாம் வாங்கணும். அதையெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா இல்லை நானே வாங்கட்டுமா? ஃபோர்த் ஒன், சிஸ்டர், வாட்ஸ் கோயிங் ஆன்? why is everyone standing on their balcony and somebody in front of the home? அக்கா, என்னக்கா நடக்குது? ஏன் சில பேர் பால்கனியில் நிற்கிறாங்க, சில பேர் அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, ஏன் எல்லோரும் வெளில நிற்கிறாங்க? I think there was an accident at our street end. An ambulance is approaching. God, please save them, whoever it may be. நம்ம தெரு கடைசியில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் வருது. கடவுளே, யாராக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுங்க. ஃபிஃப்த் ஒன், சிஸ்டர், ப்ளீஸ் கம் குயிக்லி. My son fell down from the chair and he is crying in pain. அக்கா, சீக்கிரமாக வாங்க, என் பையன் நாற்காலியிலேருந்து கீழே விழுந்துட்டான், வலியில் அழறான். ஃபர்ஸ்ட் யூ ஸ்டாப் ஸ்க்ரீமிங், ரஷ் இமீடியட்லி டு த ஹாஸ்பிட்டல். முதல்ல நீ அழறதை நிறுத்து, உடனே ஹாஸ்பிட்டல் போனாவா? இந்த ஸ்லைடில் ஸ்க்ரீமிங் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீமிங் அப்படின்னா பதட்டத்தில், பயத்தில் ரொம்ப கத்தி கதறி அழறதுன்னு அர்த்தம். Sixth one, why sister, are you still using a wooden churn, mortar and pestle and stone grinder? A lot of high-tech kitchen gadgets are available on the market. Come on, yeah, see, I bought this potato masher online. ஏன்க்கா இன்னமும் மத்து, உரல், அம்மிக்கல்லுன்னு பயன்படுத்துகிறீங்க? மார்க்கெட்டில் நிறைய மாடர்ன் உபகரணங்கள்லாம் வந்துருச்சு, அதுவும் கிச்சனுக்கு நிறைய வந்துருச்சு. பாருங்கள், நான் ஆன்லைனில் உருளைக்கிழங்கு மசிக்கிறது வாங்கியிருக்கேன். இதனுடைய பதில், அதாவது கண்டினியூஷனை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஏய், தீஸ் அண்ட் ஆல் ஓவர்ப்பா. ஐ டோன்ட் நோ வை. ஐ எம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் தீஸ் நியூ ஃபேங்கிள்டு கான்ட்ராப்ஷன்ஸ். ஐ லைக் ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் ஒன்லி. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. உருளைக்கிழங்கு மசிக்கிறதெல்லாம் வாங்கியிருக்கேன், அது கரண்டியில் 2 அமுத்துனாலே மசிஞ்சிடும். அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த புதுசாக வர மெஷின்கள்லாம் அவ்வளோவா விருப்பம் இல்லை. எனக்கு எப்போதுமே பழைய உபகரணங்களை தான் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்லைடில் நான் நியூ ஃபேங்கிள்டு கான்ட்ராப்ஷன்ஸ் அப்படின்ற 2 வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். நியூ ஃபேங்கிள்டு அப்படின்னா ஓவர் மாடர்னான ஃபேஷனான கண்டுபிடிப்பு. கான்ட்ராப்ஷன்ஸ் அப்படின்னா விசித்திரமான கேஜெட்ஸ், அதாவது ரொம்ப மாடர்னாகவும் அதே சமயம் பயன்படுத்துவதற்கு சற்று விசித்திரமான கண்டுபிடிப்பு. உதாரணத்துக்கு
தோசா பிரிண்டர்லாம் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, அதை சொல்லலாம். அப்புறம் தெர்மோமிக்ஸ் சொல்லலாம். 7th one, sister, could you please give me your phone? I want to make a call to my son. I have no money to recharge my phone. அக்கா, உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? என் பையனுக்கு ஒரு கால் பண்ணணும். ஃபோன் ரீசார்ஜ் பண்ண என்கிட்ட பணம் இல்லை. Here you go. You would have asked me for a recharge. Why didn't you ask? இந்தாங்க, என்கிட்ட ரீசார்ஜ் பண்ண கேட்டிருக்கலாம்ல, ஏன்க்கா என்னை கேட்கல? ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். பரவாயில்லம்மா, நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம். கன்சர்ன் அப்படின்னா அக்கறை. இந்த அக்கறையோடு கேட்பாங்க இல்லையா, ஒரு உரிமையோடு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம கன்சர்ன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். 8th one, Pooja, would you like to stay with auntie or come home with me? பூஜா, நீ அத்தை வீட்டில் இருக்கியா இல்லை என் கூட வரியா? வாட் வில் ஷீ சே? யூ லீவ் ஹர் tonight. Will you come here tomorrow or should I take her to your home tomorrow? அவள் என்ன சொல்லுவா? இன்றைக்கி நைட்டு இங்கேயே இருக்கட்டும், விட்டுட்டு போங்க. நாளைக்கு நீங்கள் வரீங்களா இல்லை நான் இவளை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? 9th one, what does she like most? I will buy it for her. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கி கொடுக்குறேன். Don't want all that அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வேண்டாம். Don't want anything, எதுவும் வேண்டாம். Nothing needed, ஒன்றும் தேவையில்லக்கா. Otherwise I will take her home right now. நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இல்லைனா இப்போவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். Mom, I would like to stay here. I am so eager to play with Rom. It's so interesting and fun. அம்மா, நான் இங்கேயே இருக்கேன். ராம் கூட விளையாட ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஜாலியாக இருக்கும். ஓகே ஓகே, then be a good girl. Don't bother your aunt and uncle. Don't squabble with Ram or don't fight with Ram. சரி, அப்படின்னா நல்ல பிள்ளையாக இருக்கணும். அத்தை மாமாவை தொந்தரவு செய்யக்கூடாது. ராம் கூட சண்டை போடக்கூடாது. Oh my God, lot of conditions. I know she is a good girl. You simply leave it. அது சொல்லும் இல்லையா, இவ்வளோ கண்டிஷன்லாம் போடாதீங்க, அவள் நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் விட்டுட்டு போங்க. அதுதான் இதுக்கு தமிழ் மீனிங். இதில் ஸ்கூவபிள் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூவபிள் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இடையில் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், அதுக்கு அதை பயன்படுத்தலாம். நம்ம நார்மலாக ஃபைட் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அதுவும் ஆப்டான வேர்டு தான். Thank you for watching. Thank you.